சிவாய சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணி நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணி. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் சிவகுமாரன். இன்றைக்கு ஜாதகத்திற்குரிய மிக எளிமையான வழியில ஒரு ஜாதகருக்கு வரன் எப்படி அமையுங்கிறது தான் இந்த ஜாதகத்துல நம்ம உதாரண ஜாதகமா எடுக்கிறது பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு உதாரண ஜாதகங்களை நாம் பார்க்கும்போது வியூவர்ஸ்க்காக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்களுக்காக இருக்கட்டும், அந்த ஜாதகம் வந்து அவர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில இருந்ததுனாக்க ரொம்பவே அவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்னால நாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த உதாரண ஜாதகத்தை எடுத்துள்ளோம். இந்த உதாரண ஜாதகத்துல ஒரு கிரகம் அதனுடைய உப கிரகங்களை வைத்து நாம எப்படி அவருக்கு வரம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம். சிம்மராசி, பூரம் நட்சத்திரம், உச்சி லக்னம், ராகு கேது, ராகு சுவாதியில, கேது அஸ்வினிலையும் இருக்காங்க. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாகம், சூரியன் உத்திர நட்சத்திரம், புதன் வந்து உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாகம், செவ்வாய் சித்திர நட்சத்திரம் 1வது பாதத்திலையும், சந்திரன் வந்து பூர நட்சத்திரம் 1வது பார்வை சனி பாதத்திலையும், சனி வந்து ஆயிலை நட்சத்திரம் 1வது பாதத்திலையும், குரு வந்து கிருத்திகை நட்சத்திரம் 4வது பாதம். இந்த இடங்கள்ல இந்த ஜாதக அமைப்பு இருக்கு. இந்த ஜாதக அமைப்புல உப நட்சத்திரங்கள் எப்படி பார்க்க, இப்போ நம்ம ராசிக்கு சிம்மராசி மணமகனுக்கு பார்த்தீங்கன்னாக்க எப்படி அவங்களுக்கு வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இது மேட்டர். அதாவது எப்படி கேட்டீங்கன்னாக்க இந்த சிம்மராசி பையனுக்கு கும்பராசி மணமகன் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய, இப்ப 7ஆம் இடத்துல வந்து கிரகங்கள் இல்லை. இந்த சிம்மராசிக்காரருக்கு 7ஆம் இடத்துல கிரகங்களே இல்லை, கிரகங்கள் எதுவுமே இல்லை. அப்போ இந்த சிம்மராசியினுடைய உப நட்சத்திரம் நாம் பார்க்கணும். அப்போ இந்த சிம்மராசியில வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க அதனுடைய நட்சத்திரம் நான் போட்டிருந்தேன். கேது, சூரியன், ராகு, சனி, சுக்கிரன், சந்திரன், குரு, புதன், சூரியன், இந்த நவாம்ச ரீதியாக கிரகங்களை நம்ம போட்டு உப நட்சத்திரங்களை நம்ம இருக்கிறோம். இந்த உப நட்சத்திரங்களை எடுத்து நம்ம பார்க்கும்போது இங்கே சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஆதிக்கம் செலுத்து. சுக்கிரன் வந்து அது அமர்ந்திருக்கு. அப்போ அதற்கு நேர் ஆப்போசிட் வீடான 7வது வீட்டுல நம்ம பார்க்கிறோம். இங்க ராகு அமர்ந்திருக்கு. இந்த ஜாதகத்துல இப்ப நம்ம இப்படி நவம்ச ரீதியாக நம்ம பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தவங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகு சுக்கிரன் வந்து பார்த்தா சிம்ம ராசிக்கு 3வது இடத்துல அமர்ந்திருக்கு. அப்ப இந்த 3வது இடத்துல சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால ஒண்ணுல ஒரு ஜாதகத்தை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னாக்க சூரியன் 7வது இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது சூரியன் பார்வை செய்தாலோ, அதாவது ஒரு ராசியை சூரியன் பார்வை செய்தாலோ அந்த ராசியினுடைய அதிபதிய நட்சத்திரத்தை அமர்ந்திருந்தாலோ தந்தை வழியில அந்த மணமகனுக்கு கிடைக்கும். அதாவது இங்க இந்த வீட்டுல இருந்து இங்க நமக்கு வந்து சூரியன் அமர்ந்திருந்தால் அது தந்தையினுடைய வழியில கிடைக்கும். சந்திரன் அமர்ந்திருந்தா நமக்கு சொல்ல தேவையில்ல, தாயின் வழியில நமக்கு கிடைக்கும். ஒரு திருமணத்தை பொறுத்தவளவுல அந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் தொடர்பு கொள்ளும் போது, பார்வை செய்யும் போது, உராய்வுகள் ஏற்படும் போது அல்லது ஒன்றோடு இணையும் பொழுது, இணைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகத்தினுடைய அந்த ஜாதகருக்கு அந்த மாதிரியான மனப்பண்புகள் கிடைக்கும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நவாம்ச ரீதியாக நாம் எடுத்த உபகிரகங்களை பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் நேரடியாக இங்கே ராகு சுக்கிரனை பார்க்கிறது, சுக்கிரன் ராகுவை பார்க்கிறது. இந்த ராகு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாக்க இணைஞ்சிருக்குது. எங்க இணைஞ்சிருக்குது? ராசிக்கு 3ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 12வது அயனசயன போகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறது. இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திரனை பார்வையிடுகிறது. அப்போ தாய் தந்தை வழியில் சுக்கிரன், அதாவது சூரியன் என்பது பாத்தீங்கன்னாக்க தந்தை வழியில அந்த மணப்பெண் கிடைக்கும் அல்லது மணமகன். சந்திரன்
அதிக ஆதிக்கம் செலுத்தினாலோ தொடர்பு கொண்டாலோ பார்வை செய்தாலோ தாயினுடைய வழியில கிடைக்கும். அதுபோல செவ்வாய் ஆரத்துல இளைய சகோதரர் இளைய சகோதரி, புதனா இருந்தா தாய் மாமன் மகள் தான் நிச்சயமாக திருமணம் முடியும். அதுபோல குருவா அமர்ந்திருந்தா மூத்த சகோதர சகோதரி வழியில அந்த திருமணம் நடக்கும். சுக்கிரன் அமர்ந்திருந்தால் பாத்தீங்கன்னா இந்த தாய் தந்தையினுடைய சம்பந்தி வழியில், இப்ப இந்த சிம்மராசிக்காரருக்கு சுக்கிரன் இங்க அமர்ந்திருக்கு, இவருடைய தாய் தந்தையினுடைய சம்பந்தி வீட்டுல இந்த சம்பந்தம் ஏற்கனவே சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க, அந்த சம்பந்தியினுடைய வீட்டுலதான் இந்த மணமகள் இங்கே உண்டு. அப்போ இப்போ அந்த மணமகள் இப்படி கிடைச்சிட்டாங்க சுக்கிரனுக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சனின்னா பிறத்தி, அதாவது பிறத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளியில இருந்து உற்றார உறவு சொந்தத்துல இல்லாம தனிய வெளியில இருந்து பெண் கிடைக்கும். அதுபோல ராகுனா தந்தை வழி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட வழியிலையும், கேதுவாக இருந்தா தாய் வழியில தாத்தா பாட்டி சம்பந்தப்பட்ட வழிகளிலேயே பெண்கள் கிடைக்க, அந்த மணமகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்கா நாம இந்த சுக்கிரன் ராகு இங்க இணைஞ்சிருக்கு. சுக்கிரன் ராகு பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரனுடைய வீட்டுல சுக்கிரன் ராகு இரண்டுமே இணைஞ்சிருக்கு. அப்போ இங்க இவர்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னாக்கா சம்பந்தி வழியில அந்த தாய் தந்தருடைய சம்பந்தி வழியில அந்த மணமகள் கிடைக்குது. அப்போ இது போல ஒவ்வொரு கிரகங்களும் மிக எளிய வழியில நாம ஒரு திருமணம் செய்ய போகும்போது எப்படி கிடைக்கும், அந்த மணமகளுக்கு எப்படி மணமகள் கிடைக்கும் என்பதை மிக எளிய வழியில் நம்ம பார்த்துடலாம். ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்க, இந்த பொண்ணுக்கு இங்க இருந்து கிடைப்பாங்க, இந்த ஊர்ல இந்த இடத்துல கிராமப்புற வீட்டுல இந்த வீடு இந்த மாதிரி இருக்கும், இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க, இதுல இந்த மூத்த மகன் இளைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகனுக்கு மூத்த மகன் திருமணம் ஆயிடுச்சு, மூத்த மகன் இளைய மகனுக்கு அந்த மாதிரி கரெக்டா துல்லியமாக ஒரு வரன்களை பார்த்து சொல்லக்கூடிய அந்த எளிய முறை எல்லாமே இன்னைக்கு பல காணொலிகள்ல வந்துட்டு இருக்கு. அதுபோல என்னுடைய மானசீக குரு எனக்கு கற்பித்த வழியில அவருடைய புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கேன். அவருடைய புத்தகங்களை படிச்சு நான் இப்ப எந்த காணொலியுமே சொல்லலை, மானசீகமாக ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து, என்னுடைய சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் என சொல்லக்கூடிய இந்த ஆய்வகத்துல நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து மக்களுக்கு எளிய முறையில இந்த விஷயங்களும் தெரியணுங்கிறதுக்காக இந்த காணொலியை போனோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும். இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த திருமணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இந்த திருமணம் பிரச்சனைகள் நடந்துச்சா, சுமூகமாக நடந்ததா, நல்லபடி நடந்ததா, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைகளை சந்தித்து இந்த திருமணம் நடந்ததா, காதல் கல்யாணமா இல்லை குடும்பத்தை எதிர்த்து கல்யாணமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜாதகத்துல நிறைய விஷயங்கள், இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டக்கூடிய அனுபவங்கள் நிறையவே இருக்கு. அப்போ எப்படி அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இங்க ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ அந்த கொஸ்டின் மார்க் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி நடக்கும் வாழ்க்கையில ஒரு திருமணம் எப்படி நடக்கும், தாய்களுடைய ஆசீர்வாதத்துடன் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களுடைய ஆசீர்வாதத்தில் நடக்குமா, அல்லது பல பேருடைய அதை சொல்லுவாங்க, கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, அவன் வாயில திருமணத்தை பண்ணிட்டான் பாரு, அவங்க அம்மா வாயில திருமணம் பண்ணிட்டான் பாரு, அவங்க அப்பா மனவேதனைப்பட்ட திருமணம் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு. அப்படி திருமணம் பண்ணிட்டாங்களா, இல்ல வழக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டு போலீஸ்ல ஸ்டேஷன்லயோ கேஸ் கொடுத்து அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரக்கூடிய சூழல் நடக்குதா, அல்லது இருவருமே அதற்கு திருமணத்துக்கு மீறிய சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் திருமணம் நடந்ததா, இப்படிப்பட்ட பல கொஸ்டின்கள் இந்த ஜாதகத்துல இருக்கு. அந்த ஜாதகத்துல அந்த கிரகங்கள் என்ன சுட்டி காட்டுதோ அதன்படித்தான் அந்த திருமணம் நடக்கும். அதுபோலதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் ஜோதிட ஆய்வின் மூலம் நம்ம கண்டுபிடிச்சு இப்படி திருமணங்கள்லாம் நடக்கும், இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக நாம சொல்றோம். அதில் தகுந்தாற்போல் நடக்கும்போது சப்போஸ் நம்மளை மீறி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா அதையும் மீறி பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னாக்கா நாம் முன்னவே எச்சரிக்கையோடு இருந்து நாம் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக அதற்குண்டான பூஜை புரஸ்காரங்களை செய்து அதற்குண்டான மந்திரங்களை நம்ம சொல்லி அந்த கிரகத்துடைய தாக்கத்தை நாம் குறைத்து கொண்டோமையான அந்த பாதிப்புகள் குறைந்து கொஞ்சம் நிம்மதி கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை தான் நம்ம தெய்வத்தை வழங்க சொல்றோம். இப்போ கிரகங்கள் பொதுவாக எடுத்துட்டீங்கன்னாக்க எல்லாமே கிரகம்தான். கிரகங்கள் ஆட்சி செய்கிறது, கிரகங்கள் நடத்துகிறது, கிரகங்கள்
கதிர்வீச்சுக்குனால பூமி ஏற்பட்டு பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், மரம், செடி, கொடி, புல் போன்ற அனைத்து வகைகளுக்கும் அந்த கதிர்வீச்சுகளுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இருக்கிறதுக்கு மிக எளிய முறையில சொல்லிட்டு இதுவும் அந்த எளிய முறைதான். எளிய முறையில மணமகளுக்கு மணமகளையும், மணமகனுக்கு மணமகளும் எப்படி அமையும், எந்த மாதிரி திருமணம் நடக்கும் என்பதையெல்லாம் இதை வைத்து நம்ம சொல்லிவிடலாம். அப்போ இது போல வீடியோக்குள்ள நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க சங்கர நாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் வீலாக் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த வீடியோக்கள் கிடைக்கும். அதுபோல வீவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, சப்ஸ்கிரைப் ஆகிறவர்களுக்கு நன்றியை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகங்களில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பார்க்க வேண்டும் நினைக்கிறதுனால கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருங்க. உங்களோட வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோல நம்பர் வந்துட்டு இருக்கும். அந்த நம்பர் நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன் நாங்கள் உங்கள் ஜோதிடர் சிவமிஸ்திர குமரன். நன்றி, வணக்கம்.